வணக்கம், நான் உங்களுடைய சரவணகுமார் ஐஆர்எஸ். ரீசெண்டாக செய்திகளில் ஆஸ்திரேலியா ஒரு நேஷ்னல் பிளான் டு பேன் த சோஷியல் மீடியா பிலோ 16 இயர்ஸ். இது உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம். ஆஸ்திரேலியா ஆஸ் அ கண்ட்ரி என்னை பொறுத்தவரையில் ஒரு வெல் கவர்ன்டு நேஷன், எல்லாமே பேலன்ஸ்டாக கவர்ன் பண்ணுற நேஷனாக தான் நான் பார்க்குறேன். ஸோ அந்த விஷயத்தில் இது ஒரு நல்ல ஒரு முன்மாதிரி நடவடிக்கை. இப்போ இந்தியாவும் மற்ற கண்ட்ரியுமே யோசிக்க வேண்டிய விஷயம் தான் நான் யோசிக்கிறேன். ஏன் அப்படின்னா, இந்த சோஷியல் மீடியாங்கிறது ஒரு அடிக்ஷன். ஆனால் அதனோட டேமேஜ் ரொம்ப ஹெவியாக இருக்கிறது. நம்ம ரொம்ப ஏர்லி பீரியடில் தான் இருக்கோம், பட் போக போக அதோட அடிக்ஷன்ஸ் நிறையா தெரிய ஆரம்பிக்கலாம். அதாவது அந்த காலத்தில் நிலாவாக பார்த்து ஊட்டினது போக இப்போ மொபைலை பார்த்து ஊட்டுறது ஒரு ஃபேஷனாக மாறிடுச்சு. நம்ம அந்த குழந்தைய சாப்பிட வைக்கிறதுக்காக மொபைலில் கையில் கொடுத்து ஊட்டிடுறோம். அந்த குழந்தை சாப்பிட்டு வளர்ந்ததுக்கப்புறம் அந்த மொபைலை விட்டு அதனால் வெளியே வர முடியல, சோஷியல் மீடியா விட்டு வெளியே வர முடியல. அப்போ சோஷியல் மீடியாவுக்குள்ள ஒரு பெரிய அடிக்ஷன், ஹியூமனுக்கான அடிக்ஷன் உள்ளே இருக்குது. 16 வயசு வரைக்கும் அதை பேன் பண்ணும் பொழுது அந்த குழந்தைக்கு அதுக்கப்புறம் அதனுடைய டேஸ்ட்டுக்கு தக்கபடி தன்னை அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஸ்கோப் இருக்குது. ஏன்னா அந்த டெக்னாலஜியை அதனோட வளர்ச்சிக்கு பயன்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த சோஷியல் மீடியாக்குள்ளே போகும்போது என்ன ஆகிடுதுன்னா, அதனுடைய பெர்ஸ்பெக்டிவ் நேரோ ஆகிடுது. அதாவது உலகத்தை மனிதர்களை பார்த்து ஒரு குழந்தை வளரணும். நீங்கள் பாப்புலரான பல இந்த ஜங்கிள் சீரீஸ் மூவிஸ் எல்லாம் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா அந்த கரடியோட வளர குழந்தை, சிங்கத்தோட வளர குழந்தையெல்லாம் பார்ப்பீங்க. நம்ம அடிமை பெண்ணில் எம்ஜிஆர் வளர்கிற மாதிரி. ஸோ அவங்க அதுக்குள்ளே இருப்பாங்க. அந்த ஒரு அனிமலோட பழகி வந்தது. அதே தான் சோஷியல் மீடியாவில் மொபைலோட பழகி வர்றது. இந்த மொபைல் வழியாக மனிதர்களை பார்க்கக்கூடிய ஒரு நாகரீகத்துக்கு வந்துட்டாங்கன்னா, மனிதர்களை நேராக பார்க்குறதும் பேசுகிறதும் புரிஞ்சுக்கிறதும் இல்லாமல் போயிடும். அப்போ அந்த நாகரிகம் அடி வாங்கும்போது இந்த குழந்தையோட கோக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்டு எல்லாமே அவுட் ஆக ஆரம்பிக்கும். இது தவிர மொபைல்லே உட்காந்துட்டு இருந்தாங்கன்னா நடக்க மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க, ஒபிசிட்டி வரும், சுகர் ஏர்லியாக வர வாய்ப்பு இருக்குது, கண் பாதிக்க வாய்ப்பு இருக்குது, நர்வ்ஸ் பாதிக்க வாய்ப்பு இருக்குது, இந்தமாரி நம்பர் ஆஃப் மெடிக்கல் இஷ்யூஸ் வர வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் இதை விட அதிகமான டேமேஜ் ஒரு கலாச்சாரத்துக்கு ஒரு டேமேஜ் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த விஷயத்தில் சோஷியல் மீடியாவே 16 வயதுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு பேன் பண்ணி 16 வயசுக்கு மேலே அவங்கள மெதுவாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறது நல்ல விஷயமாக இருக்கும். ஆனால் அது இந்தியாவில் ரொம்ப எளிதான ஒரு மெத்தட்லாம் கிடையாது. இதுக்கு முதல்ல ஃபைட் பண்ண போகிறதே குழந்தைங்க தான். 16 வயசுக்கு மேலே இருக்கவங்க கீழே இருக்கவங்கலாம் பயங்கரமாக ஃபைட் பண்ணுவாங்க இந்த பர்டிகுலர் மேட்ருக்கு. ஏன்னா ஐ நோ வாட் ஐ எம் டூயிங் அப்படிங்கிறது அவங்களோட ஸ்டாண்டர்டான டயலாகாக அன்றைக்கி இருக்குது. ஸோ இதை ஒரு அரசாங்கமும் சமுதாயமும் எப்படி எதிர்கொள்ள போகுது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்குறோம். அப்படி என்ன இந்த சோஷியல் மீடியா ஒரு மனுஷனை அடிக்ட் பண்ணுது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.